10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.10ல் 13வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். 3/16, 1/8, 1/12, 1/18, டிட்டோ 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 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு ஆ 1/24, ஆ 1/27, ஈ 2/3, ஈ 1/81. அதாவது ஒரு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க, அதில் இருக்க அடுத்த உறுப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிப்போமா? தீர்வு. இந்த தொடர் வரிசையில் 3/16 T1னும் 1/8 T2னும் 1/12 T3னும் எடுக்கணும். சரியா? எடுத்துட்டு இப்போ T2/T1 கண்டுபிடிச்சு பார்க்குறோம். T2 என்னப்பா இருக்குது? 1/8. T1 3/16. வகுத்தில் இருக்கிற இந்த பின்னம் பெருக்கல்ல மாறணும்னா தலைகீழாக மாறும். அப்படி தானேப்பா? 1/8 × 16/3 அடிச்சு கொடுத்தோன்னா 1 8 2 16. நமக்கு என்ன ஆன்சராக கிடைக்குதுன்னா 2/3. இது பெருக்கு தொடர் வரிசையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பழையபடி T3/T2 கண்டுபிடிக்கணும். T3 என்ன கொடுத்துருக்காங்கப்பா? 1/12. T2 என்ன கொடுத்துருக்காங்க? 1/8. வகுத்தலில் இருக்க இந்த பின்னம் பெருக்கல்ல மாறுறப்ப தலைகீழாக மாறும். 1/12 × 8/1ன்னு மாறும். அடித்து கொடுத்தீங்கன்னா 3×12 ஈர்னாங்க 8. இங்கேயும் 2/3 கிடைக்குது. ஆர் ரெண்டு இடத்துலையும் ஒன்றா கிடைக்கிறனால இந்த தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை. சரியாப்பா? இதில் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3/16ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர் கண்டுபிடிச்சிருக்கோம் 2/3. சரியா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா T5 கேட்டிருக்காங்க. சரியா? டிஎனுக்கு ஃபார்முலா என்னன்னா Tn = AR⁻n-1. நமக்கு n என்ன கொடுத்துட்டாங்க? 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் n எங்கே இருக்கோ அங்கெல்லாம் 5ன்னு பிரதியிடணும். T5 = ஏயோட மதிப்பு என்னப்பா? 3/16. சரியா? இன்ட்டு ஆரோட மதிப்பு 2/3 ஹோல் பவர் n-1ன்னு இருக்கிறதுனால 5 - 1. சரியா? இப்போது 3/16 × 2/3 5 - 1னா 4 கிடைக்கும். சரியா? 2/3 த ஹோல் பவர் 4. அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? 2/3 4 தடவை போட்டு பெருக்கணும்னு அர்த்தம். பெருக்கணுன்னா என்னப்பா கிடைக்கும்? 2 4, 4 2 8, 8 2 16. அப்போ 16 கிடைக்கும். மேலே கீழே 3 9, 9 3 27, 27 3 81 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 3/16 × 16/81ன்னு கிடைக்கும். இப்போ அடித்து கொடுத்தோம்னா 16ம் 16ம் அடியாயிரும். இப்போ 3ஆல் அடித்தோம்னா 1 3 3, ஈர் 3 6, மிச்சம் 2, 21 இருக்கும். 7 3 21. நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1/27 கிடைக்கும். சரியாப்பா? இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்க? ஆவணால் இருக்குது 1/27. இதுதான் கரெக்ட். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.